இயற்கையாக கொடுத்த ஒரு பொக்கிஷன் தாங்க. ஏன்னா லேடிஸ்க்கு வந்து அதிக அளவில் மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த வலி இதை சாப்பிடும்போது நமக்கு வலி வந்து குறையிறது நல்லாவே தெரியும். நம்ம வந்து எந்த ஒரு இயற்கையான உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்காதுங்க. ஆனால் அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரோம் அப்படின்னும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அம்மா பொண்ணு சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதிக மருத்துவ குணம் நிறைஞ்ச பிரண்டையை வச்சு ஒரு சூப்பரான காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 in 1 செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்துருக்கிற பிரண்டை பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற வேலி சைட்லலாம் வந்து இது அதிக அளவில் விளைஞ்சிருக்குங்க. ஸோ இதில் நிறையா வகையான பிரண்டை கிடைக்குங்க. இந்த பிரண்டையை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதிலிருந்து வர அந்த தண்ணி வந்து நம்ம கையில் பட்டுச்சுன்னா நமக்கு வந்து நமைச்சல் தன்மை அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அந்த நமைச்சல் வந்து நமக்கு வந்து பெருசாக அவஸ்தியாக இருக்கும். ஸோ அது இருக்காமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக கையில் அப்ளை பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணுறதும் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். மோஸ்ட்லி வந்து இதில் பிஞ்சாக இருக்கிறத பார்த்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. பிரண்டைகளோட மருத்துவ பயன்கள் வந்து ஏராளமாக இருக்குங்க. இது குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து அதிக அளவில் பயன்படுங்க. ஏன்னா 40 வயசுக்கு மேலே மெனோபாஸ் ஆன லேடிஸ்க்கு வந்து மூட்டு வலி பிரச்சனை வந்து அதிகமாகவே வருங்க. இப்போல்லாம் வந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குமே வந்து மூட்டு வலி பிரச்சனைகள் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இதை வந்து வாரத்தில் 3 தடவையாவது கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணுங்க. இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆயுசுக்குமே வந்து மூட்டு வலி பிரச்சனை வராதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிரண்டையை கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரண்டை வந்து அதிக அளவில் பயன்படுங்க. சில குழந்தைங்கள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு பசி உணர்வை தூண்டுவதற்காகவே வந்து இந்த பிரண்டையை வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பசி எடுக்காத சமயத்தில் இது கொடுத்தும்போது அவங்களுக்கு வந்து பசி உணர்வை வந்து இது அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் குழந்தைங்களுக்கு கூட நான் கொடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி குழந்தையாக இருக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நான் வந்து துவையலாக அரைச்சி இது மாதிரி சாப்பாட்டில் பிசைஞ்சு கூட கொடுத்துருக்கேன். ஸோ வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதிக மருத்துவ குணம் கொண்ட பிரண்டையை வந்து நமக்கு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணவே கூடாதுங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரண்டை வந்து அதிக அளவில் பைல்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது சரி பண்ணும் சொல்கிறாங்க. ஸோ அந்த பைல்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது வந்து ஒரு அருமருந்துனே சொல்லலாங்க. ஸோ கிடைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வாரத்தில் 3 தடவையாவது கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரண்டையை வந்து நான் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடுகு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து ரெண்டுமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நான் 20 பல்லுக்கு மேலே எடுத்திருக்கேங்க. பெருங்காயம், அதே மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 கிட்ட பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். 2 தக்காளி மீடியம் சைஸாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க போதும். 2 வரமிளகா எடுத்திருக்கேன். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதை வச்சுக்கோங்க. மசாலா பார்த்திங்க காரத்துக்கு அப்படின்னா மிளகாய் தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், இது எல்லாமே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வந்து தாளிச்சிக்கலாம். இப்போது கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சது நான் வந்து ஜீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்க போகிறேன். கூட வந்து கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் வரமிளகாயை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்குதோ அப்போ தான் வந்து அதோடைய அரிப்புத்தன்மை அடங்குங்க. நமைச்சல் நமக்கு எடுக்காது. அதனால் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன். தக்காளியும் பிரண்டையும் சேர்த்து நல்லா வதங்கி வரும். தக்காளி வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதுலேயே நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வதங்கி வருங்க.
இப்போ இதை நான் வந்து ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். நல்லா தக்காளி வந்து மசிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா, புளி கரைச்சல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி போயிருக்கு. நான் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கலாம். அந்த மசாலா வாசனை, அந்த புளி வாடை அது எல்லாமே போனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம ஸ்டவ்வை அணைச்சிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதித்து சலசலன்னு நல்ல மணமாக இருக்குங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பிரண்டை குழம்பு. கண்டிப்பாக இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து பெண்களுக்கு ரொம்பவே வந்து மூட்டு வலி பிரச்சனையை சரி செய்யுங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லை, வளரும் குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த பிரண்டையை சாப்பிடலாம். நீங்கள் வாரத்தில் 3 தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் தேவைப்படுங்க. கூடவே வந்து தாளிக்கிறதுக்கு இதை போட்டு வதக்கணும். அதனால் உளுந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, 1 துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேங்க. 3 வரமிளகா எடுத்திருக்கேன். 10-15 அளவுக்கு பூண்டு பல் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு எடுத்திருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகாயோட அளவு அதிகமாகும் போது மிளகை நீங்கள் சேர்த்துக்கிறத தவிர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2மே சேர்க்க போகிறேங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கும் சளி பிரச்சனை வராமல் இருக்குன்றதுக்காகவே நான் வந்து மிளகு எப்போவுமே சேர்ப்பேன் துவையலில். இப்போ வந்து பிரண்டையை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அது நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு தேவைப்படுங்க. புளி வந்து நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். டைரெக்டாக நீங்கள் அப்படி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம வாட்டராக கூட எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாங்க. உளுந்து ஒரு பக்கம் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு பக்கம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போது இஞ்சி, வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பிரண்டையை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கலர் நல்லா மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இல்லைனா அந்த நமச்சல் தன்மை நமக்கு இருக்குங்க, நாக்குலலாம் நமச்சல் இருக்கும். இப்போ இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சேஞ்சாக இருக்குங்க. நம்ம போடும்போது எவ்வளோ க்ரீனாக இருந்தது, இப்போ வந்து ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் மாறிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு இதை வந்து நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கு பிறகு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் புளியை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லா தாராளமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பிரண்டையில் வந்து அதிக அளவு சூடு இருக்குன்றதுனால நம்ம நல்லெண்ணெயை சேர்த்துக்கும் போது நம்மளுடைய உடல் வந்து உஷ்ணம் ஆகாமல் அது வந்து தவிர்த்துக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடானதுமே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரண்டை துவையலை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த துவையலில் நல்ல எண்ணெய் உள்ளே இறங்கி நல்லா குடிச்சிட்டு நல்லா வந்து உங்களோட பச்சை மணம் எல்லாமே போயிடும். போனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க, நம்ம சேர்த்த எண்ணெய். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தினமும் எடுத்துக்கலனாலும் வாரத்தில் 3 நாளாவது எடுத்துக்கோங்க. டெய்லியும் சாப்பிடும்போது நமக்கு உடல் சூடாகும். அதனால் நீங்கள் வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க.
நம்ம வந்து எந்த ஒரு இயற்கையான உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்காதுங்க. ஆனால் அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரோம் அப்படின்னும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாகவே அந்த பலனை வந்து உணரலாம். அதனால் நீங்கள் கிடைக்கும் போது இதை செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் எல்லாம் குடிச்சிருச்சு. இப்போ எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா இது வந்து 10 நாள் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் நிறைய எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட போகிறேன். இந்த ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் இன்புற்று வாழ்க. நன்றி.